கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்துள்ள வளையம்பட்டை கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி. இவர் விரியூரைச் சேர்ந்த மருத்துவர் ரொசாரியாவை இரண்டாவதாக திருமணம் செய்திருக்காரு. திருமணத்திற்கு பிறகு விரியூரில் கணவருடன் வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் நந்தினி கடந்த 2 நாட்களாக திடீரென காணாமல் போயிருக்காங்க. இதனையடுத்து மனைவி பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காமல் இருந்திருக்காங்க. பிறகு வேறு வழி இல்லாமல் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என கணவர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காரு. கடைசியாக தனது மனைவியை தாய் கிறிஸ்துவ மேரி அழைத்து சென்றதாக காவல் நிலையத்தில் தகவல் வந்திருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் கிறிஸ்துவ மேரியை காவல் நிலையம் அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அதில் தனது தோழியுடன் சேர்ந்து தனது மகள் நந்தினியின் தலையை துண்டித்து கொலை செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தலையை ஒரு இடத்தில் மற்ற உடல் பாகங்களை மற்றொரு இடத்தில் புதைத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மகனை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக கூறியிருக்காங்க. 3 மாதங்களாக திட்டமிட்டு இக்கொடூர செயலை செய்துள்ளாங்க என்பதும் தெரிய வந்திருக்கு. கொலை நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. மேலும் மருமகளின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மருமகளை மாமியார் தலை துண்டித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.